திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் ஒப்பொழித்த போரியர்கோன் கடல் போற்றி ஆழுமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக துபாய் ராமநாதன் அவர்களுடைய நல்லாதரவில் பாயப்புலி என்கின்ற தாய்மானவருடைய நூலை, அந்த பகுதியை நாம் தொடர்ந்து இன்றைய தினமும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பாயப்புலி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே சுவாமிகள் 50க்கு மேற்பட்ட பாடல்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே பல்வேறு விதமான தன்னுடைய அனுபவங்களை அவர் அதிலே விவரித்து சொல்லியிருக்கிறார். இந்த உயிரானது பல்விதமான இயக்கங்களுக்கு அது ஆளாகி வருகிறது. இந்த உயிர் மண்ணிலே பிறந்த காலம் தொட்டு பல்வேறு விதமான இயக்கங்கள் அந்த உயிருக்கு இருக்கிறது. பாலுக்கு இயக்கம், தாய்க்கு இயக்கம், உணவுக்கு இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் அந்த உயிரானது பல்வேறு விதமான இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு இடையே வாழ்க்கை எனும் கடலை நீந்தி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கங்களிலேயே மிகப்பெரிய இயக்கமாக கருதப்படுவது இறையருள் பெற வேண்டி அருளாளர்கள் கொள்ளுகின்ற இயக்கம்தான். அதற்கு நமக்கு அந்த இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு தோன்ற வேண்டும் என்று தாய்மானவர் குறிப்பிடுகிறார். நேரடியாக நம்மிடம் அவர் செய்திகளை சொல்லாமல் போனாலும் தான் அந்த உணர்வை கொண்டிருப்பதாக தெரிவிப்பதன் மூலமாக நமக்கும் அந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். உயிரின் இயக்கம் உயிரின் நோக்கத்தை அது நிறைவேற்றி தருகிறது என்று அடிப்படையான அந்த ஒரு உண்மை செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒருவன் அதனை பெற்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலே திரிந்து அதனை பெற்றுவிடுகிறான். ஆகையினாலே தான் அந்த வெற்றி ஆன்மாவிற்கு அந்த இயக்கத்தினுடைய வெற்றி. பெரும்பான்மை இயக்கங்கள் நோக்கம் பூர்த்தி அடைந்த பிறகு பூர்த்தியாவதில்லை. அதனால்தான் அவர்களுடைய அந்த இயக்கங்கள் ஒன்று தொட்டு ஒன்றாக பல்வேறு விதமான இயக்கங்களாக அது உருவெடுத்து இந்த வாழ்க்கையை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அருளாளர்களுக்கு இறைவன் மேல் இருக்கிற இயக்கம்
அவர்களுக்கு வேறு எதையும் சிந்திக்க அவர்களுக்கு தோன்றாது. ஒரு குழந்தைக்கு தாய் ஏக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையை வேறு எதை கொடுத்தும் சாந்தப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது, அமைதிப்படுத்த முடியாது. அந்த குழந்தை தாய்க்கு இயங்குகின்ற பொழுது தாயை பார்த்தால்தான், அந்த தாயின் அரவணைப்புக்கு சென்றால்தான் அதனுடைய ஏக்கமானது தீரும். அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் தாய்மானவர் காட்டுகிறார். இறைவன் மேல் அன்பு கொள்ள வேண்டும் என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அந்த அன்பு ஒரு பொதுப்படையான சொல்லாகவே தான் விளங்குகிறது. உயிரிடத்த அன்பு, மற்றவரிடத்த அன்பு, தொண்டரிடத்த அன்பு, அடியவரிடத்த அன்பு, ஈசரிடத்த அன்பு என்று அன்பு அன்பு என்று சொன்னாலும் இங்கே தாய்மானவர் சொல்லுகிற அந்த நிலை அன்பை தாண்டிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய நிலை. ஏங்கி தவித்து இறைவனுடைய அருள் கிட்டவில்லையே என்கிற அந்த இயக்கத்திலே வேறு எதையுமே ஒரு பொருட்டாக கொள்ளாத அந்த நிலை. எத்தனையோ விதமான மணிவாசகரை எடுத்துக்கொள்ளுங்கள். மணிவாசகருடைய ஒரு பதவி, அவர் இருந்த நிலை, அவருக்கு அவருடைய சூழல், அவருடைய செல்வ சூழல், அவருடைய செல்வ நிலை, அவருடைய புகழ் நிலை, அவருடைய பதவி நிலை, இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒருவருக்கு இறைவனை பற்றிய சிந்தனை கூட இருக்குமா? ஓரளவு இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? எப்பொழுது பார்த்தாலும் இறைவனுடைய சிந்தனை கூட எப்படி இருக்கும்னா, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய புகழை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய பெருமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அப்படித்தான் வேண்டி இருக்குமே தவிர, இறைவனின் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக்கம், அந்த ஒரு செயலானது இறைவனையே வேண்டி நிற்கிற இயக்கமாக அது அமையாது. ஆனால் மணிவாசகருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போ அவரிடம் இருந்தது அன்பு என்று பொதுவாக சொல்லணும். எல்லாருக்கும் அன்பு இருக்குது, அவருக்கும் அன்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது என்னப்பட்ட அன்பு? ஏங்கி தவிக்கிறார். ஒரு குரு வரமாட்டாரா தனக்கு அப்படின்ட்டு. குரு அனுப்பலை சாமி, ஏன்னா அவருக்கு தகுதியான குரு வரணுன்ட்டு அவர் நினைக்கிறார் சாமி. அவருக்கு தகுதியான குரு வரணும்னா நானே போகணும் அப்படின்னு சாமி நினைக்கிறேன். அப்படி என்ன மாதிரியான ஏக்கம் பார்த்துங்க. நீங்கள் இயங்குங்கள், நீங்கள் ஏங்கி பாருங்கள், அந்த ஏக்கத்திற்கு விடை கிடைக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். நான் அன்பு கொண்டு இருக்கிறேன், நான் ஆசை கொண்டு இருக்கிறேன், இந்த அன்பு எப்படி விளைகிறது, அந்த ஏக்கம், அன்பு எப்படி ஏக்கமாக விளைகிறது என்பதை ஒரு பாட்டில் சொல்கிறார். சுகவாரிங்கிற ஒரு இதில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதில் சொல்லுகிற பொழுது தாய்மானர் அளவுக்கு அந்த உணர்வுகளை பட்டியலிட்டு ஒன்று மேல் ஒன்று அடுக்கிறது இருக்க, அது தாய்மானவருக்கு ஈடு தாய்மானவர் தான். அது மாதிரி அடுக்க முடியாது உணர்வுகளை, அந்த மாதிரி அடுக்கிறார். நம்ம ரொம்ப மன்னிக்கணும், நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் சாமி விஷயத்தெல்லாம், பக்தியெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை ரொட்டீன் ப்ரோக்ராமில் அதுவும் ஒன்று. நம்முடைய ரொட்டீன் ப்ரோக்ராமில் காலையில் பல்லு விளக்குதல், காபி சாப்பிடுதல், பிறகு குளித்தல், நியூஸ் பார்த்தல், சிவபூஜை செய்தல், டிஃபன் சாப்பிடுதல், பிறகு வண்டியை எடுத்தல், ஆஃபீஸுக்கு போதல், அப்படிலாம் நம்ம ஷெட்யூல் போயிட்டுருக்கு. நடுவில் எங்கேயோ உட்காந்துருக்கோம் இந்த சிவபூஜை.
வேறு வழி இல்லை சார், உண்மை தானே. அதுக்கு அந்த ப்ராமினன்ஸ் இல்லை. அது எல்லா செயலோடையும் அது ஒரு செயல். ஆனால் மணிவாசகருக்கும் தாய்மானவருக்கும் அப்படி கிடையாது. மணிவாசகருக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னணியிலையும் இதுதான் இருக்கும். பல் விளக்கினாலும் சரி, காப்பி குடித்தாலும் சரி, நியூஸ் பார்த்தாலும் சரி, எது செய்தாலும் சாமியினுடைய அந்த நினைப்பிலேயே தான் இருக்கும். அதுலேயே சுற்றிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அது சுற்றி கொண்டு இருக்கும். ரொம்ப அற்புதமாக இந்த 4வது பாட்டில் சொல்லுகிறார். அந்த பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு சம்பந்தமான செய்திகளை இந்த சுகவாரியில் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்பு ஒரு ஏக்கமாக மாறுறது. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேரோட பேசிகிட்டு இருப்போம். அவங்க நம்ம மேலே அன்பு காட்டுவாங்க, நமக்கு வேணுங்கிறது செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு அன்பாக பதில் சொல்லுவோம், போயிடுவாங்க. அப்புறம் திரும்பவும் அவங்கள நிறைய செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு அன்பு காட்டுவோம், அவங்க செய்வாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க அன்பு காட்ட கடைசியில் ஒரு 2 நாள் அவங்க வரலன்னா என்ன காணும் அவங்கள மனசு. யாரும் உதவி செய்கிறதுக்கு வரேன்னு வருவாங்க. ஆனால் மனசு அந்த அன்பை ஏங்கி தவிக்கும், அவங்களுக்காக இயங்கும். என்னங்க என்ன வேணும் உங்களுக்கு? சில பேர் ஹாஸ்பிட்டலில் கூட சில நர்ஸு பார்த்து கவனிப்பாங்க. இவங்க போகும்போது அந்த நர்ஸு இல்லைன்னா அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஐயோ நம்ம அந்த நர்ஸு இருக்கணுமேனு ஏங்கிக்கிட்டே போவாங்க. அந்த அம்மா இருந்தால் நல்லா கவனிக்கும், அமைதியாக ஊசி போடும். இந்தம்மா மாட்டுக்கு போடுற மாதிரி போடுவாங்களே விற்றவங்களாம், இந்தம்மா கொஞ்சம் பதவிசா போடும், கனிவாக பேசும், வந்திருக்காங்களா அப்படின்னு ஏக்கமாக. புரியுதுங்களா? இந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஈசனை நம்ம எங்கே வச்சுருக்கிறோங்கிறது உண்மையில் நமக்கே தெரியாது. நமக்கே சாமியை நம்ம எங்கே வச்சுருக்கிறோம், எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒரு சாமி இதில் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை நம்ம தள்ளி வச்சிடுறோம், நவுத்தி வச்சிடுறோம், அது அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிடுறோம். இது எதிர்பாராமல் இது வந்துருச்சு, சாமி புரிஞ்சுக்குவாருன்னு நவுத்திக்கிறோம். அது செய்யவே மாட்டாங்க அருளாளர்கள், எந்த காலத்தில் அது செய்ய மாட்டாங்க. மணிவாசகர் ஆகட்டும், தாய்மானவர் அந்த உயர்ந்த அந்த நெறி, அந்த அன்பு நெறி, இரக்க நெறி, ஒழுக்க நெறி, என்ன சொல்லணும் அதுக்கு, அந்த ஏக்க நெறி, அது தாய்மானவர்கிட்ட பொங்கி ததும்பி பூரணமாய் விளங்குகிறது. அந்த பாடல்கள்லேயே அது தெரியும். அது அன்பின் வழி அறியாத என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தே ஆசை பெருக்கை பெருக்கிக் கொடுத்து நான் அற்றேன் அலந்தேன் என என் புலன் மயங்கவே பித்தேற்று விட்டாயி. நின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாயினாரு மணிவாசக பெருமான். இவரும் சொல்லுகிறார், அன்பின் வழி அறியாத என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தே ஆசை பெருக்கை பெருக்கி கொடுத்து நான் அற்றேன் அலந்தேன் என. வா, எப்போ நான் உன்னை பிடிச்சனா நீ என்ன பிடிச்சியா, எப்போ நடந்தது இந்த மேஜிக்னு தெரியல, உண்மையிலே தெரியல. நான் எப்போ உன்னை வழிபட ஆரம்பித்தேன், அல்லது எப்போ நீ என்ன பிடிச்சி என் மேலே அன்பு செலுத்த ஆரம்பித்த, நான் முதல்ல உன் மேலே அன்பு செலுத்தினேனா இல்லை நீ முதல்ல என் மேலே அன்பு செலுத்தினியா, ஒன்றும் புரியல. அது அந்த அன்பின் வழி அறியாத, அன்பின் வழி அறியாதன்னா
யார் முதல்ல அன்பு செலுத்தினார்கள்? நான் எங்கேயோ யாரோ சொல்ல கேள்விப்பட்டு உன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தேனா, அல்லது நீ முதல்ல என் மீது அன்பு செலுத்தி என்னை தொடர்ந்து வந்து எனக்கு அன்பை பெருக்கினாயா? அதை தெரில. அன்பின் வழி அறியாது. இதுக்கு வேறு உரை எழுதியிருக்காங்க. பட் அடியனுக்கு இந்த உரை தோன்றுவதனால சொல்கிறேன். அன்பின் வழி அறியாதன்னா அன்பை பற்றி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தாய்மானவருக்கு அன்பை பற்றி தெரியாதுன்னா என்ன? கல்லும் உருகுகின்ற அன்பு தாய்மானவர். அப்படி பார்த்தாருன்னா கல் உருகிறோம். தாய்மானவர் கனிந்த அந்த பார்வையினாலே கல்லையே உருக்கி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கனிந்த வடிவம் அவருடைய வடிவம், அன்பின் வடிவம். அன்பின் வழி அறியாதன்னா, நான் உனக்கு அன்பு செலுத்தினேனா, நீ எனக்கு அன்பு முதலில் செலுத்தினாயா? நான் தான் தொடர்ந்தனா, நீ தான் தொடர்ந்தாயா? யார் தொடக்கினான்னு தெரியல. ஆனால் அன்பு செலுத்திட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன், நீ பதிலுக்கு என் மேலே அன்பு செலுத்துகிற, நான் வந்து எங்கப்பா இருக்கிறேங்கிற, நீ நல்லா இருக்கியாப்பாங்கிற, இதெல்லாம் போயிட்டுருக்குது. ஆனால் எங்கே நம்ம முதல்ல எப்படி அது ஆரம்பிச்சதுன்னு தெரில. தெரியுப்பா, பிறவிகள் தோறும் வருகிறாய், ஆனால் இந்த பிறப்பில் எப்படி இது தொடங்குச்சுன்னு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், எப்படி நீ வந்து நான் தொடங்கினேன்னா நீ தொடங்கினியான்னு தெரில. ஆனால் எனக்கு அறியாத பக்குவத்தை அறியாத பக்குவம் என்றால், உன் மூலமாக சிவப்பேறு என்கின்ற திருவடிப்பேறு கிடைக்கும் என்கின்ற பக்குவமெல்லாம் எனக்கு கிடையாது. அப்போ அந்த பக்குவம் கிடையாது எனக்கு. அறியாத பக்குவத்தை என்று சொல்லுகிற பொழுது எனக்கு நானே யாருன்னு தெரியாது. அப்புறம் எப்படி ஒன்று தெரியும்? என்னை அறியாத நிலையில் நான் வந்து என்னை அறியாத பக்குவத்தில் இருந்தேன். அப்படிப்பட்ட அறியாத பக்குவத்தை நீ என்ன செய்த? என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தை, அது என்னை தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தை என்ன? என்னை தொடர்ந்தாய் என்னன்னா, என்னை நானே அறியாத பக்குவத்தை, என்னை நானே அறியாத பக்குவம். ஆசை பெருக்கை பெருக்கி கொடுத்து, நான் ஏதாவது கொஞ்சம் அன்பு காட்டினா நூற்றுக்கணக்கான மடங்குல நீ அன்பு செலுத்தின, தொடர்ந்து வந்த. நான் ஏதாவது கொஞ்சம் அப்படி லேசாக உன் மேலே அன்பு காட்டுவேன் என்று சொன்னால், நீ உடனே அதனை பன்மடங்காக பெருக்கி எனக்கு அன்பு காட்டினாய். ஆசை பெருக்கை பெருக்கி கொடுத்து, நான் அற்றேன் அளந்தேன். எனவே அற்றேன், ஐயோ என்னவென்று சொல்லுவது இந்த ஆனந்தத்தை? நான் அற்றேன் அளந்தேன். அற்றேன்னா கெட்டேன், வாடினேன். அற்றேன் அலந்தேன் என என் புலன் மயங்கவே, என் புலன்கள் மயங்கவே. அது புலன்கள் மயங்குதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த புலன்கள் எதற்காக தரப்பட்டது? பிரபஞ்ச விஷயங்களை போய் பற்றுவதற்காக தரப்பட்டது. ஆனால் பிரபஞ்ச விஷயங்களை பற்றாமல் பித்தேற்றி விட்டாய். எதுக்காக கொடுத்ததோ அதுக்காக அதை பயன்படுத்துறதில்லை. கண்ணு இந்த உலகத்தில் இருக்க காட்சிகளை பார், நாக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் சுவைத்து பார், காது இந்த உலகத்து இசை ஒலிகளை எல்லாம் கேட்டுப்பார் என்றெல்லாம் இப்படி கொடுத்த இந்த கருவிகள் மயங்கி அந்த பக்கமாக போகாமல் இது எப்பொழுதும் உன்மீதே இருக்கிற மாதிரியே பித்தேற்றி விட்டாய். இவ்வளோ பித்தேத்தின, இந்த மாதிரி உன்னையே நினைக்கும்படி செய்த, எல்லாம் செய்த. யார் தொடங்கினான்னு தெரில. நீ தொடங்கினியா நான் தொடங்கினேன்னா தெரில. தொடங்கிருச்சு. தொடங்கினதுக்கப்புறம் நான் தொடங்கினோ நீ தொடங்கினியோ, ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக இருக்கிறது ஒன்றால் தான். நான் விட்டுருப்பேன் நடுவில் கூட. ஆனால் நீ தான் தொடர்ந்து என்ன ஆசை பெருக்கை, உன் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையை
பெருகும்படி செய்தாய். பெருகும்படி செய்தாய். அப்போ என்ன செய்யணும்? நீ என் மீது இறக்கப்பட்டு நீ இன்ப வெள்ளமென வந்து உள்ளங்களிக்கவே நீ என்னை கலந்ததுண்டோ? இன்ப வெள்ளமாக வந்து பேரானந்தத்தை அல்லவா வழங்கி இருக்க வேண்டும். இன்னும் ஏக்கத்தை தவிர்க்கவில்லையே. எனவே ஏக்கத்தோடே நான் இருக்கின்றேன். என் புலன் மயங்கவே பித்தேற்றி விட்டாய். இறங்கி ஒரு வழியாயினும் ஏதாவது ஒரு வழியிலாவது இன்ப வெள்ளமாக வந்து உள்ளங்களிக்கவே என்னை நீ கலந்தது உண்டோ என்று கேட்கிறார். தன் பருவ மலருக்கு மனமுண்டு வண்டுண்டு தன் முகை தனக்கும் உண்டோ? மலரு அதில் வந்து வண்டு வருது, மனம் இருக்குது, தேன் இருக்குது, வண்டு வருது. பக்கத்திலேயே ஒரு முகை இருக்குது. இந்த மலரில் அது மொட்டு, அது மலர்கிற பருவத்துக்கு வரல, மூடி இருக்கு. அதில் ஏதாவது வாசனை வருமா? அதுக்கு ஏதாவது வண்டு தேடிட்டு வருமா? வராது. அடியார்கள், அருளாளர்கள் அவர்கள் பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அந்த மலரில் இருந்து சிவமணம், அருள் மனம் வீசுது. அருள் மனம் வீசின உடனே சிவவண்டு வந்துடுது. சிவவண்டு வந்து அங்கே அந்த மலரில் அந்த அடியார்களுடைய அன்பு என்பதை சுவைக்கிறது. அடியாருடைய அன்பை சுவைக்கிறது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், அந்த வண்டை ஈர்ப்பதற்கு அடியாரிடம் அருள் மனம் இருக்கிறது. அருள் எங்கேருந்து வரல, உள்ளேயே இருக்கிற அருள் தான் மனமாக வீசுகிறது. நான் இன்னும் முகையாகவே இருக்கிறேன், நீ வரலேன்னு உன் மேலே நான் வருத்தப்படுறதில் என்ன பண்ணுறது? நான் இன்னும் பக்குவத்திற்கு வரவில்லை. இன்னும் அந்த ஏக்கம்தான் பக்குவத்தை தரும். ஏங்கி தவிப்பது தான் பக்குவத்தை தரும். தன் முகை தனக்கும் உண்டோ தமியனேற்கு இவ்வனம் திருவுளம் இறங்காத தன்மையால் தனியிருந்து. ஏக்கத்திலே இருக்கிறவர்கள் யாரோடும் கலக்க மாட்டார்கள். அந்த ஏக்கமானது உண்மையான ஏக்கமாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய கலப்பு சிவத்தோடு அன்றி வேறு எதனோடும் கிடையாது. ஆகையினாலே சிவத்தோட கலப்பு அருள்நிலை என்றும் ஆனந்த நிலை என்றும் இரண்டு நிலை. அது ஒன்று துரியம், ஒன்று துரியாதீதம். இந்த அருள்நிலை கூடினால்தான் ஆனந்த நிலை வரும். எனக்கு இன்னும் அருள்நிலையே கூடவில்லை போல் இருக்கிறது. கூடி இருந்தால் நீவிர் தேடி வந்திருப்பீர். எனவே இந்த ஏக்கமே அருள்நிலையை தரும். அப்ப தமியனேற்கு இவ்வனம் திருவுளம் இறங்காத தன்மையால் தனியிருந்து. தமியனேன் தனியிருந்து. தமினா தனிப்பட்டவனாக இருக்கிறவன் நான், எனக்கு துணை இல்லை. தமியனேற்கு இவ்வனம் திருவுளம் இறங்காத, துணையே கிடையாது. அத்தனை பேரோட வந்து காட்டுக்கு வேட்டையாட வந்தார் திண்ணனார். அத்தனை பேரோட வந்தார். மேலே மலை மேலே போகிற பொழுது நானும் ஒருத்தன் தான் கூட இருந்தான். கடைசியில் அவனும் என்ன பண்ணிட்டான், இவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டான். தன்னந்தனியாக இருந்தார். தனியாக இருக்கிறன்னே தெரில அவருக்கு. சாமி கூட இருக்கிறாருன்னு அவருக்கு எண்ணம். சாமிக்கு தம்ம காவல் இருக்கிறோம். தமியனேற்கு இவ்வனம் திருவுளம் இறங்காத தன்மையால் தனியிருந்து துன்பமுறின் எங்கனே அழியாத நின் அன்பர் சுகம் வந்து வாய்க்கும். நீ வந்து புதுசாலாம் எனக்கு தர வேண்டியதில்லை. அன்பர்களுக்கு கொடுத்த சுகத்தை தான் எனக்கு நீ தரணும். நான் தனிமையில் இருந்து வாடுகிறேன், உன்னையே நினைத்து ஏங்குகிறேன். எனக்கு எப்பொழுது கிடைக்கும் இது என்று இந்த ஏக்கத்தை, தனிமையிலே இருந்து சிவத்தை நினைக்கின்றவர்களுக்கே ஏக்கம் தீர்க்கின்றவராக சிவபெருமான் வருகின்றார் என்கிற அந்த நிலையைத்தான் இந்த பாடலில், சுகவாரி என்கிற பாடலில் இதை குறிப்பிடுகின்றார். இதனுடைய விரிவாகத்தான் விரிந்த சுருக்கமாகன்னு சொல்லணும். சுருக்கமாக இதனுடைய விரிவாக ஒரு பாடல் செய்திருக்கிறார். அத்தனை
சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனை சுத்த வெளியானவனை சுகவடிவாம் நித்தனை. அதான் சுகவாரி, சுகக்கடல், இன்பக்கடல். சுத்த வெளியானவனை சுகவடிவாம் நித்தனை நித்த நிராதரம் ஆகிய நித்த நிராதாரமாகிய நின்மலனை கண்டு இறஞ்சுதற்கே எத்தனை நாள் செல்லுமோ மனமே. நின்மலனை கண்டிரஞ்சுதற்கு எத்தனை நாள் செல்லுமோ, அத்தனை கண்டு இறஞ்சுதற்கே எத்தனை நாள் செல்லுமோ. சிற்றம்பலவனை கண்டு இறஞ்சுதற்கே மனமே எத்தனை நாள் செல்லுமோ. என் உயிராகி நின்ற சுத்தனை கண்டு இறஞ்சுதற்கே எத்தனை நாள் செல்லுமோ. சுத்த வெளியானவனை கண்டு இறஞ்சுதற்கே எத்தனை நாள் செல்லுமோ. சுகவடிவாம் நித்தனை கண்டு இறஞ்சுதற்கே மனமே எத்தனை நாள் செல்லுமோ. நித்த நிராதாரமாகிய நின்மலனை கண்டு இறஞ்சுதற்கே மனமே எத்தனை நாள் செல்லுமோ. மனமே மனமே எத்தனை நாள் செல்லுமோ என்று கேட்கிறார். இதுதான் ஏக்கம். எத்தனை நாள் இன்னும் காத்துட்டு இருக்கணும்னு தெரியலையே. எத்தனை நாள் செல்லுமோன்னா எத்தனையோ நாள் காத்து கொண்டு இருந்திருக்கிறார்னு தெரிகிறது. இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள், எத்தனை நாள் செல்லுமோ, எத்தனை நாள் கடக்க வேண்டி இருக்குமோ. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நாம் பார்க்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ நாம் எல்லா நிலைகளில் இறைவன் இருக்கக்கூடிய நிலைகளில் அவனை நாம் தரிசிக்கிறோம், தடத்தமாக தரிசிக்கிறோம். திருக்கோயிலில் சிலைகளாக, சிற்பங்களாக, ஓவியங்களாக நாம் தரிசிக்கிறோம். நாம் தரிசிக்கிறதெல்லாம் தடத்த நிலை அல்ல, தடத்த நிலைகள் அல்ல. தடத்த நிலையினுடைய குறியீடுகள். தடத்த நிலையில் நாம் பார்த்தோன்னு சொல்ல முடியாது. தடத்த நிலையில் பார்த்தா அவரையே பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுந்தரர் குருகாவூரில் பார்க்குறார். என்ன நிலையில் பார்த்தாரு? தடத்த நிலையில் பார்த்தார். தடத்த நிலையில் பார்த்தார். இதில் பார்க்கிறார், சீர்காழியில் பார்க்கிறார், தடத்த நிலையில் பார்க்கிறார். நாம் என்னைக்காவது தடத்த நிலையில் பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்ததில்லை. அவங்க பார்த்த தடத்த நிலை குறியீடுகளை தான் பார்த்துருக்கோம். நம்ம தடத்த நிலை கூட நம்ம பார்த்ததில்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உண்மை தானே அது? இப்போ சிவபெருமான படத்தில் பார்க்குறோமா, அந்த வடிவத்தோடு பார்த்துருக்குறோமா? அது சிற்பமாக ஓவியம் தானே பார்க்குறோம். இப்போ அதனால தான் நமக்கு ரொம்ப இந்த தடத்த நிலை, இறைவனுடைய தடத்த நிலை வடிவங்களை நாம் எளியவர்கள் பார்ப்பதில்லை, பார்ப்பது முடிவதில்லை. அந்த தடத்த நிலையை பார்த்தவர்கள் அருளாளர்கள். அருளாளர்கள் பார்த்து படியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளசடையில் இளமதியம் தோன்றும் தோன்றும், காதில் வெண் குழைதோடு கலந்து தோன்றும். இதெல்லாம் அப்பர் சாமி சொல்லுகிறாருன்னா
அவர் பார்த்தது தடத்த நிலையை பார்த்தது, ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தாங்களா பார்த்தா சொல்கிறாரு. சிற்பம் ஒன்று அங்கேருந்து இந்த சிற்பத்தை பார்த்து சொன்னாருன்னு சொல்ல முடியுமா? அங்கே ஒரு ஓவியம் இருந்தது, அதை பார்த்து பாடினாருன்னு பார்த்தாரு. ஆக்சுவலாக ஞானசம்பந்தர் பார்க்குறாரு. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதி சூடி சொல்கிறாரு. பித்தா பெரை சூடின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் தடத்த நிலைகள். இந்த மாதிரி தடத்த நிலைகள் அருளாளர்களுக்கு மட்டும் கிடைக்கும். இந்த தடத்த நிலைய வடிவங்களை அருளாளர்களுக்கு வஞ்சமில்லாமல் பஞ்சமில்லாமல் கொடுப்பான் சிவபெருமான். அவர்களுக்கு அப்படி தடத்த நிலையாக பல்வேறு வடிவங்களிலே தாய்மானவருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அனுபவம் அவருக்கு வருகிறது. அந்த அனுபவங்கள் தான் உயிராக இருந்து இறைவனிடம் பெற்ற அந்த அனுபவங்கள், தடத்த நிலையிலே தான் பெற்ற அனுபவங்கள், அதனுடைய பிழிவாக இறைவனை சொல்லுகிறார். அத்தனை சிற்றம்பலவனை, என் உயிராகி நின்ற சுத்தனை, சுத்த வெளியானவனை, சுகவடிவாம் நித்தனை, நித்த நிராதாரமாகிய நின்மலனை என்று 6 விதமாக சொல்லுகிறார். இவ்வளோ தூரம் இருக்கிற நில்மலைன்னு இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அவனை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை கூப்பிடுறாருன்னா அவர் கூப்பிட்றதுக்கு நம்ம கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. நிச்சயம் வித்தியாசம் இருக்குது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன் மணிவாசகர் சொன்னார்னா அம்மை அப்பராக ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. நம்ம அம்மையே அப்பான்னு சொல்லும்போது அம்மாவும் அப்பாவும் போல் இருக்கிறான்னு ஃபீல் பண்ணி நம்ம சொல்கிறோமான்னு கேட்டால் எனக்கு தெரில. எனக்கு அது பாட்டு அப்படி இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறோம். இப்போ எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் நினைத்து கொண்டு அவர்கள் மேல் எனக்கு எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்டு அவர் மேலே நமக்கு தோன்றுமா? அவரை சொல்லுகிற பொழுதே என் தந்தை அது ஃபீல் ஆகுமா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எங்கள் அப்பாவை பார்க்குற பொழுதெல்லாம் எங்கள் அப்பா வயசாகிடுச்சு, நான் போகும்போது ஆஃபீஸ் போகும்போது அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி திடீர் எனக்கு இன்னும் எங்கள் அப்பா அப்போ பார்க்கும்போதெல்லாம் சிவம் மாதிரியே இருக்குங்க ஐயா அப்படிம்பார். அவர் எக்ஸாஜரேட் பண்ணி பொய் சொல்லலை. அவர் எங்கள் அப்பா அந்த பக்கம் உட்காந்துருப்பார், திருநீர் பூசிட்டு உட்காந்துருப்பார். காலையில் எழுந்திரிச்சிட்டு பல்லுகள் வலிச்சிட்டு குளிச்சுட்டு உட்காந்துக்குவார். நான் ஆஃபீஸ் போகும்போது சொல்லிட்டு போவேன்னே உட்காந்துருப்பார். அப்போ அவர் பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படிம்பார். அப்போ பார்க்கும்போது எனக்கு சிவன் தான் இப்படி உட்காந்துக்குது சொல்லுது, அது மாதிரி ஒரு ஃபீலுங்க அப்படிங்கிறார். அது அவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, அது ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அது மாதிரி அந்த அத்தனை என்று சொல்லுகிற பொழுது நம்மை சுமந்த இந்த தந்தை தான் முதல்ல கருவில் சுமந்தவர். அதுக்கப்புறம் இந்த தாய் சுமக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயையில் எடுத்துக்கொண்டு போய் நம்மளை கொடுக்கறதுக்கு முன்னாடி, என்ட்ரன்ஸ் முன்னாடி அந்த அறியாமை என்கிற ஆணவமலை இருளேருந்து எடுத்து கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாரு. தாங்கிட்ட வச்சிருந்துட்டு மாயைக்கிட்ட கொடுக்குறாரு. அதனால தான் அத்தனைனார். சாமிகிட்டே கொஞ்ச நாள் இருந்தோம், யார்கிட்ட இருக்கிறோன்னு தெரியாமீங்க. சாமி அந்த உயிரை அந்த அறியாமை இருள்லேருந்து சகதியிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு பார்த்து மாயையில் அதை இடுகிறது. எப்படி ஒரு தாயினுடைய கருவுக்குள்ளே தந்தையானவன் இடுகிறானோ அதுபோல். என்ன சமயம் நம்முடைய சமயம்? சைவ சமயம், உயர்ந்த சமயம். அப்போ அதனால் அத்தனைங்கிறாரு.
ஏன் தாயைன்னு சொல்லலை அவர் அங்கே சொல்லுகிற பொழுது? இத்தனைக்கும் தாய்மானவர். இதில் அநேகமாக எல்லா பாடல்களும் தாய்மானவருக்கு உரியதாக தான் பாடியிருப்பார். வேறு இடங்களுக்கு சென்று பாடினதை தனி தலைப்பிட்டு இருப்பார். தாய்மானவருக்கு அவர் பொதுவாக குறிப்பிடுறது தன்னுடைய மௌன குருவையும் தாய்மானவரையும் தான் குறிப்பிடுவார். எனவே அத்தன் என்று சொல்லுகிற பொழுது முதல்ல என்னை நீதானப்பா எடுத்து கொஞ்ச நாள் வச்சுருந்த, உங்கள்கிட்ட தான் இருந்தேன், யார்கிட்ட இருக்கிறேனே தெரியாமல் இருந்தேன். அப்புறமா மாயைகிட்ட ஒன்று ஒப்படைச்சேன். அப்புறம் மாயை பார்த்து உடம்பு கிடம்பெல்லாம் கொடுத்து கருகரணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சது. நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு கூடவே இருக்கிற. ஆனால் மாயையின் வழியாக திரோதான சக்தி செலுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால் அத்தனையினார். அந்த அத்தனுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. அத்தனை சிற்றம்பலவனை. அடுத்தது 5 தொழில். சிதாகாசத்தில் திருக்கூத்து ஆடிக்கொண்டு இருக்கிற அவன் இந்த உயிர்களெல்லாம் 5 படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், அருளுதல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களிலும் மாறி மாறி அனுபவம் பெற்றுக்கொண்டு, அருளுதல்ங்கிறது ஒரே பிறவியில் வந்துருமா? இல்லை, அது படிநிலைகளில் தான் வரும். சரியில் நிற்கிறவருக்கு ஒரு அருள் கொடுக்குறாரு, கிரியையில் நிற்கிறவருக்கு அருள் கொடுக்குறாரு, யோகத்தில் நிற்கிறவருக்கு அருள். இப்படி அருளானது மாறி மாறி போய்கொண்டு இருக்கிறது. அருள்லாம் ஒரே தடவை தான் கொடுப்பார். அருள் தொடர்ந்து அதுவும் நிகழ்கிறது. அப்போ இந்த அருள் நிலை, அந்த அருள் நிலை படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்கள் எல்லாம் சிற்றம்பலவனி. என்ன நீ வச்சுருந்த, அப்புறம் கொண்டு போய் மாயிட்ட விட்ட, 5 தொழிலையும் பண்ண, 5 தொழில் பண்ண ஆரம்பித்த. அப்பாவாக இருந்த நீயே 5 தொழில்கள் செய்து எனக்கு அனுபவத்தை ஊட்டி என்னுடைய அறியாமையை எப்படியாவது தொலைக்க வேண்டும் என்று நீ கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றாய். அத்தனை சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனி. என்னை விட்டுட்டு போயிட்டியா நீ? அதான் இல்லை, என் உயிரோடையே இருக்கிற. இந்த உயிரை என்னைக்கு எடுத்தியோ அன்றைக்கே அதை எடுத்துக்கொண்டு மாயைகிட்ட கொடுத்தாலும் என்னை விட்டு விலகலை. நீ கூடவே இருந்து எனக்கு செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்கின்ற மாயை செய்து திரோதானம் செலுத்தி கொண்டு இருக்கிற பொழுது என் உயிருக்கு உயிராக இருக்கிறாய். என் உயிருக்கு உயிராக இருந்தும் கூட நீ சுத்தனாக இருக்கிறாய். அந்த அசுத்தம் என்கிட்ட தான் இருந்தது. என்கிட்ட அசுத்தம் இருக்கேன்னு நீ நெருங்காமல் இருந்திருந்தா என் கதி என்னாகும்? குழந்தை தவறி போய் சகதியில் விழுந்துருச்சு, தாய் பார்த்துட்டு விட்டுருவாள? குழந்தை எடுத்து சகதியில் விழுந்தா என்ன? குழந்தை சகதியை பெருசாக பார்க்க மாட்டா, குழந்தை தான் பெருசு தாய்க்கு. சகதியை எடுத்து கழுவி விடுவதில் தாய் இருப்பாள். ஆனால் தாய்க்கு அசுத்தம் விடுமா? வராது. இந்த தாய்க்கு வராது. அதனால் சுத்தனை சுத்த வெளியானவனை, சுத்த வெளியாக விளங்குகின்றவன் அவன். வெளி என்று சுத்த வெளி என்று சொன்னார் என்று சொன்னால் அப்படி எல்லாவற்றிலும் கலந்தும் கடந்தும் விளங்குவது வெளி. கலந்தும் கடந்தும் விளங்குவது வெளி என்று சொல்லுகிற பொழுது அந்த வெளி அந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய வெளியாக இருக்கக்கூடாது இல்லையா? மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் வெளி என்று சொல்லப்படும். அந்த வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னார். ஆனால் அந்த வெளி இல்லை, இது சுத்த வெளி. அதனால் அதிலிருந்து பிரிப்பதற்காக அந்த அடையை கொடுக்கிறார். இந்த வெளி இல்லை என்று பிரித்து அறிவதற்காக அதனை தருகின்றார். நித்தனை சுத்தனை சுத்த வெளியானவனை சுகவடிவாம் நித்தனை. சுத்த வெளியானவனை சுகவடிவாம் நித்தனை. சுகவடிவாம் நித்தனை வடிவம் என்னன்னு கேட்டால் சுக வடிவம் அவருக்கு. சுகவடிவாம் நித்தனை அதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? சுகவாரி. இந்த சுகவாரி என்று சொல்லுவதே அவனுக்கு ஆனந்த வடிவமானவன்.
ஏன் நித்தனைன்னாரு? சுக வடிவாம் நித்த. ஏன்னா இங்கே இருக்கிற சுகங்கள்லாம் அனித்தம். இங்கே எதை அனுபவித்தாலும் அந்த சுகம்னு சொல்கிறோம். ஆஹா என்ன சுகமாக இருக்கியா அப்படின்னு ஒரு விஷயத்தை அனுபவிக்கும்போது சொல்லுகிறோம், ரொம்ப சுகம். ஆனால் அதுவே கொஞ்சம் இல்லையா, உள்ளே வந்துடுறோம், ஏசி வெளியில் வந்து உள்ளே வரோம், ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குது, ஜிலு ஜிலுன்னு நல்லா இருக்குங்கய்யா அப்படி. போக 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 குளிர ஆரம்பிச்சிது. இது என்னப்பா அது ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்க, கொஞ்சம் எதாவது குறைச்சா முடியுமா, இல்லை கொஞ்சம் வெளியில் போனால். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற வெளியில் வந்து கொஞ்சம் அந்த அந்த வெயில் நின்றுலாமான்னு தோணும் இல்லையா. சன் பாத் எடுக்கிறான், கடற்கரை ஓரமாக வந்து சன் படட்டும் அப்படின்னு சன் பாத் எடுக்கிறான் மேலே நாட்டம் உண்டு. எதுவுமே சுகம் இல்லை, நெர்த்தம் இல்லை. இங்கே இருக்கிற சுகங்கள் எல்லாம் அனித்தம். ஆனால் இவனுடைய சுக வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நித்தமானது, நித்தமானது, நிரந்தரமானது, நீடித்திருப்பது, நிலைத்திருப்பது. நித்த நிராதாரமாகிய நின்மலனை, பற்றுக்கோடு எதுவும் தேவைப்படாமல் இருக்கிறவன், தனக்கென ஒரு ஆதாரம் எதுவும் வேண்டப்படாமல் இருக்கிறவன். இந்த உலகத்தில் அப்படி ஒரு பொருளும் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்றை சார்ந்து தான் இருக்கணும். உயிரெல்லாம் உடம்பை சார்ந்து இருக்கிறது, உடம்பு பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்கிறது, எல்லாமே எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கிறார்கள். ஒன்றை சாராமல் இருப்பது என்பது வாய்ப்பு இல்லை. ஆனால் ஈசனும் எதனையும் சாராமல் நிராதாரமாக விளங்குகிறான். அதனால் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நித்தமாகிய நிராதாரம் என்று சொன்னால் 6 ஆதாரங்களை கடந்து நிராதாரஸ்தானம் என்று இதற்கு பெயர். நமக்கு இங்கே 6 ஆதாரங்கள் பூர்வமத்தி வரைக்கும், பிறகு இங்கே உச்சியில் பிரமரந்திரம், அப்படி அந்த அதிலிருந்து மேலே அந்த துவாதசாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கே, அதுவும் நம்ம இடம்தான், அதுவும் நம்ம ஏரியா என்று சொல்வார்கள். அந்த இடம் ஒரு வெளி, அந்த இடம் வெளி, அது நிராதாரம் என்று சொல்வார்கள். அங்கே துரியாதீதத்திற்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய நிராதாரமாக அந்த இடத்துல மீதானம் என்று பெயர் அதற்கு. அந்த இடத்துல அப்படி விளங்கக்கூடிய நின்மலனை, இயல்பாகவே பாசங்களில் நின்று விடுபட்ட பெருமானை என்று பெருமானை சொல்லுகிற பொழுது இந்த தன்மைகளோடு விளங்குகின்றான். அத்தனை சிற்றம்பலவனை, என் உயிராகி நின்ற சுத்தனை, சுத்த வெளியானவனை, அப்படி எனக்கு தந்தையாக இருந்து தன்னை சுமந்தவனை, பிறகு ஐந்தொழில் புரிந்து எனக்கு அனுபவம் கிட்ட வேண்டுமே என்பதற்காக ஐந்தொழிலும் புரிகின்றவனை, என் உயிருக்கு உயிராகி இருந்து என்னை இயக்குகிறவனை. இப்படி ஐந்தொழிலும் பண்ணால் மட்டும் போதுமா? பிரபஞ்சத்தை இயக்குவதற்காக அவன் ஆடுகிற அதே நேரத்தில் என்னையும் இயக்குவதற்காக என் உள்ளே இருந்து ஆக்குகிறான். அப்படி ஆக்கினாலும் அவன் சுத்தனாக இருக்கிறான். சுத்த வெளியானவனை, இப்படி எல்லா உயிரிடமிருந்து அவன் அந்த உயிர்களை அந்தந்த நிலைகளிலே இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சுத்த வெளியாக விளங்குகின்ற அவன், அவனுடைய இயல்பு நிலை என்ன என்று கேட்டால் சுகவடிவாம் நித்தனை, சுகவடிவமாக இருக்கக்கூடிய நித்தியத்தை நித்தியானந்தமாக, பரிபூர்ண ஆனந்தமாக, பேரானந்தமாக, சர்வானந்தமாக, சுகானந்தமாக, சுபானந்தமாக விளங்கக்கூடிய நித்தன் அவன், சுகவடிவாம் நித்தன். அதில் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பெருமானை, நித்த நிராதாரமாகிய நின்மலனை, இப்படிப்பட்ட அந்த பெருமான் எனக்கு தன்னை தருவதற்கு ஆனந்த வடிவமாக விளங்குவதோடு எனக்கு நிராதாரத்திலேயும் இயல்பாகவே பாசங்களின்றும் கடந்த நிலையிலே விளங்கி தன்னை என்னோடு சேர்த்து கொள்ளும். அப்போ நான் அங்கே போகணும்னா மலங்களெல்லாம் நீங்கிய அந்த நிலையிலே அந்த பெருமானோடு இணைகின்ற அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். எனவே நித்த நிராதாரமாகிய நின்மலனை கண்டு இறைஞ்சுதற்கே, இவனை கண்டு
இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ. இப்போ இந்த பிறவிலேயே நான் பார்த்து விட வேண்டும். நான் பார்ப்பது தடத்த நிலையிலே பார்க்கிறேன். தடத்த நிலைகள் எல்லாம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னதுனாலே தெரிகிறது. ஆனால் இந்த தடத்த நிலையிலே அவனை காண வேண்டும் என்பது அல்ல என் விருப்பம். அவனுடைய சொரூப நிலையை காண வேண்டும். எனவே கண்டு இறைஞ்சுதற்கே என்று அவர் கேட்பது ஈசனுடைய அந்த சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய அறிவு நிலை, ஞானமாகிய அறிவு நிலையினுடைய முதிர்ச்சியில் ஆனந்தமாக விளங்குகிற அந்த நிலை, அறிவும் ஆனந்தமுமாக விளங்குகிற நிலை. இதுதான் சீவன் முத்தர்கள் துரியாதீதத்தில் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்த நிலை. அதுதான் வடிவம். இப்போ அவங்க கீழே மித்ததெல்லாம் பார்த்த வரைக்கும் தடத்த வடிவம். அவருடைய சொரூப நிலை, சிவத்தினுடைய சொரூப நிலையை பார்த்ததில் அவரை கண்டு இறைஞ்சுதற்கே என்று சொல்லக்கூடிய அந்த நிலை எங்கே என்று கேட்டால், அந்த துரியாதீதத்திலே காணுகிற ஆனந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் அவனுடைய வடிவம். இப்போ அதை கண்டு இறைஞ்சுவதற்கு எத்தனை நாள் செல்லுமோ என்று கேட்கிறார். அருள்நிலை வந்தும் கூட அருள்நிலையிலே இருக்கிற பொழுது இத்தனை விதமான அந்த காட்சிகளை எல்லாம் நான் கண்டும் கூட அவனை அத்தனாக பார்க்கிறேன், சிற்றம்பலவனாக பார்த்து விட்டேன், என் உயிராகி நின்ற சுத்தனாகவும் பார்த்து விட்டேன், சுத்த வெளியானவனாகவும் பார்த்து விட்டேன், சுகவடிவாம் நித்தனை நித்த நிராதாரமாகிய நின்மலனை நான் சொரூப நிலையில் நான் வேறு அவன் வேறு என்று இல்லாமல் நீ வேறு நான் வேறு எனாதிருக்க அந்த நிலையில் நேராக வாழ்வதற்கு நீ வேறு நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ் அந்த நேர்நிலை, அந்த நேர்நிலை கண்டு இறைஞ்சுவதற்கு இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ, அது எத்தனை நாள் செல்லுமோ. யாரை கேட்குறாரு? மனமே. மனமே இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ. அந்த மனம் அப்போ இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், மனம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆனந்த நிலை சித்திக்காது. ஏ மனமே என்று இங்கே கேட்கிற அந்த நிலை தத்துவத்தை அவர் கேட்கிறார் என்று எண்ணி விடக்கூடாது. இந்த இடத்துல சித்தையே மனம், சித்தையே உயிர் என்று சொல்லுவது போல மனமே என்பது என் உயிரே என்று, உயிரின் அறிவே என்று அதனைத்தான் கேட்கிறார். மனமே என்றால் என் உயிரின் அறிவே, அறிவிலே அந்த அறிவிலே விளைகின்ற கேள்வியாக அதை கேட்கிறார். மனமே ஏ அறிவே, இவனை பெருமானை சொரூப நிலையிலே கண்டு இறைஞ்சுவதற்கு எத்தனை நாள் செல்லும். காலத்தை கடந்து நிற்கிற நிலை எத்தனை நாள் செல்லும் என்று சொல்லுகிற பொழுது, காலத்தை கடந்தால்தான் சுத்தமாயைக்கு போக முடியும். அசுத்தமாயையில் அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்கிறது காலம். எனவே காலத்தை கடந்து அந்த சுத்தமாயையும் கடந்து அந்த சொரூப நிலையிலே போய் அங்கே அனுபவிப்பது பார்ப்பது என்று கேட்கிறார். அத்தனை சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனை சுத்த வெளியானவனை. அப்போ நமக்கு இப்போ இறைவனை நாம் காண்பது எல்லாம் நல்ல எந்த வடிவம் என்ன விஷயமாக பார்க்குறோங்கிறத நாம் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்குறோம் காட்சி, அந்த காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த திருக்காட்சி இருக்கிறது, அது ஒன்று தான் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது. அதை நாம் பார்க்குறோம், சந்தோஷம்தான். ஆனால் ஏக்கம் வரலையே. நான் அதைத்தான் முதல்ல குறிப்பிட்டேன். இந்த எத்தனை நாள் செல்லுமோ அதுதான் ஏக்கம். நீ எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ, இன்னும் எத்தனை காலம் இந்த காலத்தை கடப்பது, சுத்தமாயை கடப்பது, அந்த தத்துவங்களையெல்லாம் கடந்து நின்று அந்த சொரூபத்தை எப்பொழுது நான் அந்த சொரூபத்தை காணுதல் என்பது வேறாக காணுதல் அல்ல. காணுதல் கண்டு இறைஞ்சுதற்கே என்று சொல்லுகிற பொழுது அந்த நிலை தான் வேறு அவன் வேறு எனாது
இணைந்திருக்கின்ற அந்த நிலை, அந்த ஆனந்த நிலை, அதை பெற்றார் அவர். சொரூப நிலையை பெறுவதற்கு முன்பாக அருள் நிலையிலே இருந்து 2ஆம் தடவை குருநாதரை சந்தித்த பொழுதுதான் அவருக்கு அது சித்தித்தது. அவர் மௌன மடத்திலே பெருமானிடம் உபதேசம் பெற்ற பிறகு அங்கே அவர் வேலைக்கு சேர்ந்த அந்த அரசர் அந்த உயிர் துறந்தார். அவர் இறந்துட்டார். அந்த பையன் ரொம்ப யங்காக இருந்தான். அவருடைய வாரிசாக ஒரு பையன் வளர்ந்தான். அவன் கொஞ்சம் பக்குவம் வரல. அவன் பின்னால் அவன் வருகிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா தான் கொஞ்ச நாள் அந்த ஆட்சியை செய்கிறாங்க. திருச்சியைத்தான் தலைமையிடமாக கொண்டு அந்த ஆட்சியை செய்கிறார்கள். அப்போ அதனால் அது பேர் மீனாட்சி தேவி, அந்த அம்மையார் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்தப்போ இவர் வேலையை விட்டு போயிருந்தார், வேலை வேணான்ட்டு போயிருந்தார். இந்த அம்மையார் ஆள் அனுப்பிச்சு கூப்பிட்டு அனுப்பிச்சு, அரசர் இறந்துட்டார், நான் தனியாக இருக்கிறேன், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது, சரின்ட்டு அவர் இறக்கப்பட்டு வந்து சிந்தையெல்லாம் எங்கேயோ இருக்குது. இருந்தாலும் கூட அவர் அந்த அரச பதவியை ஏற்றுக்கொண்டு செய்தார். ஆனால் அம்மையாருக்கு இவர் மேலே ஒரு கண். இவர் பார்க்க அழகாக இருப்பார் சுவாமி, ஒழுக்கம். அது அந்த அம்மையார் இப்போ பார்க்கும்போது அரசி எதிர்த்து எல்லாம் இருக்க முடியாது அங்கே. அதனால் பெரியம்மா பிள்ளை அருளைய பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு ராத்திரியே கிளம்பி போய் பல இடங்களுக்கு போய் அதுதான் வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். திரும்பவும் தன்னுடைய அன்னார் சந்தித்து அவரை அழைச்சிட்டு வந்து தாயாரை சந்தித்து, அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த காலம் எத்தனை நாள் தான் போகுமோ தெரியலையே, இன்னும் பந்தம் தொடர்கிறதே. தாய் திருமணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்துகிறாங்க. இந்த தாய்க்கு இதை கூட நீ செய்யக்கூடாதாப்பா என்று கேட்கிறார்கள். தாய் பாசத்தை வெல்றது கடினம். உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல, திருமணம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது எல்லாமே அருள் நிலையிலேயே நிகழ்ந்தது. ஆனந்த நிலை கூடலை, துரியத்திலேயே நடக்கிறது. அப்புறம் திரும்பவும் திருச்சிரபுரம் நிலைமையெல்லாம் மாறுது. அப்போ திருச்சிரபுரம் வருகிறார், மௌனகுருவை சந்திக்கிறார். அப்போ தான் அவருக்கு அந்த வாய்ப்பை கிடைச்சிது. தன்னுடைய ஒரே வாரிசையும் ஒப்படைச்சிட்டு வந்த பிறகு, அதெல்லாம் நம்ம வரலாறு நான் சொல்லுகிற பொழுது, உடல் பொய்யுறவு சொல்லுகிற பொழுது விரித்து பேசியிருக்கிறேன், அதில் உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் மனுகுரு 2ஆம் தடவை சந்தித்த பொழுது தான் அவருக்கு, முதல் தடவை சந்தித்த பொழுது அவருக்கு அந்த நிட்டை நிலையை வழங்கலை. காரணம் இன்னும் இந்த பிறப்பினுடைய வினைப்பாக்கி இருந்தது. எப்படி சத்திய ஊற்றத்தில் திருவடி தீட்சை தான்னு சொன்னோடனே உடனே தராமல் நீ திருநல்லூருக்கு வான்னு சொன்னது போல், அப்போ கொடுத்தா நெட்டைக்கு கொடுக்கல, அவர் பார்க்கலான்னாரு. அதுக்குள்ளே அவரும் கிளம்பிட்டார். இப்போ திரும்பவும் சந்திக்கிற பொழுது தான் அந்த பேர் அவருக்கு கிடைக்கிறது. இது அவருடைய வரலாறில் நல்ல வேறுபாடாக தெரியும். ஆகையினாலே ரொம்ப அற்புதமான இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார், சொரூப நிலை என்பது தான் வேறு சிவம் வேறு என்று பிரித்தறியாத நிலையில் அந்த ஆனந்தத்தை, அந்த சுகத்தை உணர்ந்து விட்டல். நெட்டையிலே எப்படி கூடுவது, அது எத்தனை நாள் ஆகுமோ என்று கேட்கிறார். தியானம் இல்லை, தியானமும் சமாதியோ சொல்லலை. இங்கே நம்ம அதை மிஸ்டேக் பண்ணி கூட, தியானம் சமாதி சைவத்தில் யோகத்தில் இருந்தாலும் கூட அது உடல் சம்பந்தப்பட்டது. இது தியானமும் யோகமும் இல்லை, இது
இது ஞான நிலையில் விளைகிறது. அதனால் பெரும்பான்மையான அருளாளர்கள் ஞான நிலையிலே வந்து தான் அந்த முத்தி நிலைக்கு இது செல்வார்கள். அப்படித்தான் நமக்கு இங்கே சொல்லுகிறார். அத்தனை சிற்றம்பலவனே எண்ணுயிராகி நின்ற சுத்தனை சுத்தவெளியானவனே சுகபடிவாம் நித்தனை நித்த நிராதாரமாகிய நின்மலனை எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறஞ்சுதற்கே. எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறஞ்சுதற்கே என்று சொல்லி இந்த பாடலை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல புதன்கிழமை தாய்மானவருடைய அடுத்த பாடலிலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களையெல்லாம் அந்த பத்திரிகைக்கு அறிமுகப்படுத்தணும். வீடு தேடி வரும் அந்த பத்திரிகை. அதில் சைவ சம்பந்தமான செய்திகள் எல்லாம் சிறப்பாக வருகின்றன. பிரபலங்கள் வீட்டில் தவறாமல் அதை படிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளைய தினம் திருவாசகம் கமலவனார் சத்சங்கத்தில் நிகழ்கிறது. அது ஆன்லைன் கிடையாது, நேராக மட்டும்தான். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே நேராக வந்து நீங்கள் கேட்கலாம். வெள்ளிக்கிழமை ஸ்ரீமத் பாமன் சுவாமியினுடைய வாழ்க்கை வரலாறு, அருமுக சிவன் அந்த வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை உண்டு. அன்றைய தினம் நீங்கள் அதனை கேட்டு மகிழலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.